கன்றாவி! மகனுக்கு அந்த இடத்துல முத்தமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்டிருக்காங்க சீரியல் நடிகை. விஜய் டிவில விறுவிறுப்பா ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய சுட்டும் விழிச்சுடரே சீரியல்ல கம்பீரமான டிஎஸ்பி கதாபாத்திரத்துல நடிச்சு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருவங்க தான் நடிகை வெண்ணிலா. சின்ன திரையில பிஸியா இருந்தாலும் சோஷியல் மீடியாவிலயும் ரொம்பவே ஆக்டிவா இருந்துட்டு வரக்கூடிய இவங்க இப்போ இணையத்துல தன்னை பத்தி தரக்குறைவா விமர்சிக்கிறவங்களுக்கு முகத்தில் அடிச்ச மாதிரி சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. பல சீரியல்கள்ல நடிச்சுட்டு வரக்கூடிய நடிகை வெண்ணிலா, யூடியூப் சேனலுக்கு குடுத்திருக்கக்கூடிய பேட்டியில, இன்ஸ்டாகிராம்ல என்னோட மகன் கூட இணைஞ்சு அடிக்கடி வீடியோக்கள் போடுவேன். அதுல பதிவிட்ட வீடியோவுல மகனுக்கு முத்தம் குடுக்கறது மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அந்த வீடியோவ பார்க்குறவங்க, "மகன கெடுக்கிறா, மகன கட்டிப்பிடிக்கலாமா? மகனுக்கு முத்தம் குடுக்கலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்னோட பையன். அவன பெத்தவன் நான். அவன கட்டிப்பிடிக்க, முத்தம் கொடுக்க, கொஞ்சறதுக்கு ஏன் தப்பு செஞ்சா அடிக்க கூட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவன் என்னோட சொத்து. அவன்கிட்ட என்னோட பாசத்த நான் வெளிப்படுத்தியிருக்கேன். அதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் வெளியிடக்கூடிய ரீல்ஸ்கள வியூஸுக்காகவும், பணத்துக்காகவும் போடுறது கிடையாது. எனக்கு பிடிச்சா தான் போடுவேன். என்னோட சமூக வலைதள பக்கத்துல என்ன பதிவிடணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு செய்யணும். அது பிடிக்கல அப்படின்னா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே! இல்ல தள்ளி விட்டுட்டு போ வேண்டியது தானே! ஆனா மோசமா கமெண்ட் போடுறது சரியில்ல. இது மட்டும் இல்லாம தன்னோட உடல் பத்தியும் இது மட்டும் இல்லாம தன்னோட ட்ரெஸ் பத்தியும் விமர்சனம் பண்றாங்க. நான் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறது முற்றிலும் என்னோட தனிப்பட்ட விருப்பம். எனக்கு எது சௌரியமா இருக்குதோ அதத்தான் நான் உடுத்துவேன். அத தீர்மானிக்க வேண்டியது நான் தான். மத்தவங்க கிடையாது அப்படின்னு ரொம்பவுமே ஆவேசமா பதில் குடுத்திருக்காங்க. தன்னை சுத்தி எழக்கூடிய அவதூறுகளுக்கும், விமர்சனங்களுக்கும் துணிச்சலாவும், நேர்த்தியாவும் நடிகை வெண்ணிலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி பேச்சு இப்போ சமூக வலைதளங்கள்ல காட்டு தீயா பரவிக்கிட்டு வருது.